எல்லாம் வல்ல ஏக இறைவனின் உடனடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருந்தன்மையும் நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கப்பட வேண்டிய அன்னலார் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தினை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் நிலவட்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு ஜும்ஆவின் பொழுதும் மக்களுக்கு மத்தியில் ஒரு அறிவுரையை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன அறிவுரை என்றால், யார் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது கீழே கிடக்கக்கூடிய சிறு கற்களை சுண்டி விளையாடுகிறாரோ அவர் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு விட்டார். யார் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அருகாமையில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனை நோக்கி நீ வாயை மூடி மௌனமாக இரு என்று சொன்னாலும் அவர் தேவையற்ற காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு ஜும்ஆவின் பொழுதும் மக்களுக்கு மத்தியில் இந்த அறிவுரையை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றோமோ அதனுடைய பலனை வெகு விரைவில் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த ஜும்ஆவின் உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்து இவற்றுக்கு மத்தியில் ஒரு சிறப்பு மிக்க படைப்பினமாக இறைவன் இந்த மனிதர்களை படைத்திருக்கின்றார். அந்த மனிதர்களை படைத்ததோடு விட்டுவிடாமல் அவர்களுக்கு ஏற்றவாறு போதுமான வசதி வாய்ப்புகளை இன்னும் அவர்களுக்கென பிரத்யேகமாக ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு வாரி வழங்கியிருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அவன் எந்த அளவிற்கு மனிதர்களுக்கு அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் என்பதை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார், இன் தஅது நிஅமத்தல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை என்ன நாடினால் லா துஹ்ஸூஹா, அதை உம்மால் எண்ணி தீர்க்க முடியாது. எப்படி 1 2 3 4 என்கின்ற எண்ணுக்கு முடிவில்லையோ அதே போன்று தான் இறைவன் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை நாம் என்ன நாடினால் நம்மால் எண்ணி தீர்க்க முடியாது. அந்த அளவிற்கு மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கின்றார். அந்த அருட்கொடைகளின் பட்டியலில் உள்ளதுதான் மனிதர்களுடைய உணர்ச்சி. இந்த உணர்ச்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இறைவன் மனிதர்களுக்கென ஒரு சிறப்பு மிக்க அருட்கொடையாக இந்த உணர்ச்சியை தந்திருக்கின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நேரங்களில் பலதரப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். ஒருவன் சந்தோஷமாக இருக்கிறானா அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு சிரிப்பு. அதே போன்று ஒருவன் கோபமாக இருக்கின்றானா அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு முறைப்பு. அதே போன்று ஒருவன் கவலையாக இருக்கிறானா அந்த கவலையினுடைய வெளிப்பாடு கண்ணீராக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவன் ஏராளமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான். எப்படி இறைவன் இந்த உணர்ச்சிகளை எல்லாம் கொடுத்தானோ அதே போன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்குமே இறைவன் ஒரு உணர்ச்சியை தந்திருக்கிறான் என்றால் அது எந்த உணர்ச்சி? ஆசைப்படக்கூடிய ஒரு உணர்ச்சி. இந்த ஆசைப்படக்கூடிய உணர்ச்சியை குறித்து நம்முடைய மார்க்கம் சொல்லும் பொழுது அல்லாஹ் மனிதர்களுக்கு அருட்கொடைகளை தந்திருக்கிறான்ல, அவன் கொடுத்த அருட்கொடை எப்படிப்பட்டது? அவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது சில விஷயங்களை அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்றான். ஆடு மாடு கோழி, அப்புறம் பொருளாதாரம், பெரிய வீடு, இது போன்ற சில விஷயங்களை சில பொருட்களை இறைவன் குறிப்பிட்டு விட்டு அதனுடைய கடைசியில் அல்லாஹ் பேசுகின்றான், சுய்யினல் லின்னாஸ், இவைகள் அனைத்துமே மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது.
இறைவன் தந்தை திருமலை குர்ஆனிலே மற்றொரு வசனத்திலே 18வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் பேசுகின்றார். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினபுலுவக்கும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் மனிதர்களுக்கு நான் அழகாக்கி இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார். இறைவன் மனிதர்களுக்கென இந்த உலகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அறுப்படைகளை நாம் பார்த்தால் அந்த பொருளை அடைய வேண்டும் என்று நாம் நிச்சயமாக ஆசைப்படுவோம். நம்முடைய யதார்த்த பார்வையிலே பாருங்களேன், ஒருத்த கையில ஐபோன் வச்சுதான் என்ன நினைப்போம்? இதே போல நம்மளுக்கு இருந்தா எப்படி இருக்கும் நினைப்போமா மாட்டோமா? அதே போன்று ஒருவன் சொகுசாக ஒரு உயர்ந்த ரகத்தை சார்ந்த வெஹிக்கிளையோ கார்லயோ போனா இதே மாதிரி ஒரு பைக் காரை இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிப்போம்ல. அதே போன்று நாம் ஒரு பெரிய வீட்டை கடந்து செல்கிறோம் என்றால் அந்த நேரத்துல நம்முடைய உள்ளத்துல என்ன தோணும்? இதே போன்று பெரிய வீடு நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுடைய குடும்பத்தார்களோடு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ங்கிற ஒரு ஆசை அந்த இடத்துல வரும். அதே போன்று ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் தோணக்கூடிய விஷயம் என்ன? அந்த பொண்ணை பார்த்த உடனே சைத்தான் சில ஆசை வார்த்தைகளை தூண்டி விடுவான். அழகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இவங்க தான். இவங்களுக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் தியாகம் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் இறங்கி போகலாம்ங்கிற ஒரு ஆசை வரும். இந்த உலகத்தில் இறைவன் மனிதர்களுக்கு என கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறுப்படைகள் அப்படிப்பட்டது தான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மனிதர்களுடைய ஆசைப்படக்கூடிய உணர்ச்சி இருக்குதுல்ல, அது எந்த அளவிற்கு அதிகமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஆதமுடைய மக்கள் இருக்கிறார்கள், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால் ஆன ஒரு நீரோடை, சாதாரணமான நீரோடை அல்ல, தங்கத்தால் ஆன ஒரு நீரோடை அவனுக்கு கொடுக்கப்பட்டால் அதை கொண்டு அவன் திருப்தி அடைய மாட்டான். எனக்கு ஒரு ஓடை போதும் அவன் நினைக்க மாட்டான். இதே போன்று எனக்கு இன்னொரு ஓடை இருந்தால் நல்லா இருக்குமே என்று அவனுடைய உள்ளத்துல தோணும். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வான். நம்முடைய அடியான் தான் நம்மகிட்ட பிரார்த்தனை கேட்கிறான்னு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவனுக்கு இன்னொரு தங்கத்தாலான நீரோடையை கொடுப்பான். 2 நீரோடை இருந்தாலும் கூட எனக்கு அது பத்தாது, மேலும் 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 என்று தான் ஆதமுடைய மகன் நினைப்பான். இந்த ஹதீஸிலிருந்து மனிதர்களுக்கு இறைவன் எந்த அளவிற்கு அதிகமாக ஆசைப்படக்கூடிய உணர்ச்சிகளை தந்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை, ஒரு ஆசையை நோக்கமாக வைத்து இந்த உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும். உதாரணத்திற்கு ஸ்கூல் படிக்கிற பசங்கள்கிட்ட போயிட்டு கேட்டோம்னா உனக்கு என்ன ஆசைப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே ஒரே விதமான ஆசையை சொல்ல மாட்டாங்க. சில பேர் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க, சில பேர் நான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க, சில பேர் நான் பைலட் ஆகி ஒட்டுமொத்த உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் பலதரப்பட்டதாக இருக்கும். அதே போன்றுதான் நமக்கு இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு ஆசைகள் நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசையை நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஹினு, கவலைப்படாதீர்கள், வலா தஹ்சனு, தளர்ந்து விடாதீர்கள், வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன புரியுது? நீ ஆசைப்பட்டதை அடையணுமா? நீ எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நிச்சயமாக நான் வெற்றி பெற்று விடுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நீ உயர்ந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நல்லபடியாக முடிந்துவிடும், அந்த காரியத்தில் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தாண்டி நம்ம என்ன பண்ணாலும் அது உருப்படாம தான் போகும்.
நம்ம என்ன பண்ணாலும் தரித்திரியம் முடிச்ச மாதிரி தோல்வியில தான் முடியும் என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றைக்கு அதிகமான மக்களுடைய உள்ளத்தில் இருக்குதா இல்லையா? இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது எந்த அளவிற்கு ஒரு விஷம விதை. ஒரு மனிதன் ஆரம்ப காலத்திலிருந்தே என்னால் முடியாது முடியாது என்று தன்னுடைய உள்ளத்தில் இந்த விதையை புதைத்து விட்டால் அந்த விதை ஒரு மரமாக மாறி அந்த மனிதனையே ஒரு கோலையாக மாற்றிவிடும். இன்றைக்கு பல சம்பவங்களை பார்க்கிறோம்ல. பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா பல பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த பட்டியலில் ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன், இவன் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையிடத்தில் இந்த செய்தியை சொல்கின்றார். இந்த மாதிரி நான் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். அப்பா அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பரவாயில்லை இந்த எக்ஸாம் போனா என்ன, அடுத்த அட்டெம்ப்ட் நீ ஒழுங்கான முறையில் எழுதி நீ பாஸ் ஆயிடலாம், நல்ல மார்க் எடுத்துடலாம்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஆனா இவர் என்ன பண்றான், யாரும் இல்லாத நேரத்துல அந்த வீட்டிலே தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த தற்கொலை செய்து கொண்டே அந்த மாணவன் அவன் சிறு வயதில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு டைரியில சில வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கான். நான் எப்படியாச்சும் நல்ல முறையில படிச்சு பாஸ் ஆகி அதிகமான மார்க்கை எடுத்து பெரிய பெரிய காலேஜ்ல சேரணும், நான் எப்படியாச்சும் டாக்டர் ஆகணும், அதிகமாக சம்பாதிச்சு பெரிய பெரிய வீட கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், என்னுடைய வாப்பா அம்மாவை கண்ணியமான ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு கண்ணியப்படுத்தணும் என்கின்ற கனவால் ஒரு கோட்டையை கட்டி வைத்திருந்தார். ஆனா அந்த தாழ்வு மனப்பான்மை அவனுடைய கோட்டை அத்துணையையும் சுக்குநூறாக உடைத்து விட்டது. இன்றைக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது அதிகமான மனிதர்களுடைய உயிரை இன்றைய தினமுறைகளை காவலாக்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்தே இந்த தாழ்வு மனப்பான்மை எந்த அளவிற்கு ஒரு விஷம விதைக்கிறது தெரியுதா இல்லையா? அப்படிப்பட்ட இந்த தாழ்வு மனப்பான்மை நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் விரட்டடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அரபியில கூட ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மஞ்சத்த வஜத. யார் முயற்சி செய்கிறார்களோ அதனுடைய பலனை அவர்கள் வெகு விரைவில் அடைந்து விடுவார்கள். சின்ன பிள்ளையில நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அதனுடைய பலனை வெகு விரைவில் சீக்கிரமாக அடைய முடியும். இன்றைக்கு சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும், அதிகமான இளைஞர்களுக்கு. ஒரு விளையாட்டு வீரர்கள் டோனியை பார்க்கும் போது அவர் மாதிரியே நான் ஒரு பேட்ஸ்மேன் ஆகணும். சில கால்பந்து விளையாட்டை விரும்பக்கூடிய இளைஞர்கள் நான் ரொனால்டோ மாதிரி மாறணும், மெஸ்ஸி மாதிரி மாறணும், நெய்மர் மாதிரி மாறணும் என்கின்ற சில ஆசைகள் இருக்குதுல்ல. ஆசைப்படுகிறோம் ஒழிய அதற்காக எத்தனை பேர் முயற்சி செய்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்திருக்கின்றோமா? இன்றைக்கு நமக்கு முன்மாதிரியாக அவர்களை எல்லாம் வைத்திருக்கின்றோமே, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டது? பிறக்கும் போதே பணக்கார குடும்பத்துல பிறந்தாங்களா? வளரும் போதே எப்படி ஆடம்பரமாக வளர்ந்தார்களா? அவர்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார்கள்? ஒரு கால்பந்து வீரரினுடைய ஒரு சிறிய வரலாறு. அந்த மனிதர் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் சொல்கிறாள், இவனை நம்ம பெற்று எடுத்துட்டோம்னா இந்த உலகத்துல அவனுக்கு நம்ம அதிகமான சிரமத்தை கொடுத்துருவோம், அந்த பிள்ளைக்கு அதிகமான சிரமத்தை கொடுத்துருவோங்கிற பயத்துல தன்னுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே தன்னுடைய குழந்தையை கலைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி நடக்கல. வளரும் பொழுது ஆடம்பரமான முறையில வளரல. பார்த்த வேலை பெருசு கிடையாது, பெரிய பெரிய வேலை பார்க்கல. இன்றைக்கு நாம் எந்த வேலையை அற்பமாக பார்க்கின்றோமோ அப்படிப்பட்ட வேலையை தான் அவர்கள் பார்த்தார்கள். குப்பை அள்ளினார். அன்றைக்கு குப்பை அள்ளிய ஒரு மனிதர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு இடத்தை பிடிக்கிறார் என்றால் அதனுடைய காரணம் அவர் எந்த அளவிற்கு முயற்சி செய்தார்களோ அந்த முயற்சி தான் இன்றைக்கு மிகப்பெரிய இடத்தில் அவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம், ஆல்வில் ரைட், வில்பர் ரைட் என்று சொல்லக்கூடிய இரண்டு மனிதர்கள். இவர்கள் தான் முதலில் விமானம் என்கின்ற ஒரு படைப்பினத்தை படைக்கிறார்கள். இவர்கள் படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க.
முதல்ல ஒரு பிளைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதை சோதனை செய்யும் பொழுது பறக்கல, கீழே வந்து உடைஞ்சிருது. பிறகு மீண்டும் அதே போன்ற ஒரு விமானத்தை தயாரிக்கிறார்கள். அது கொஞ்ச தூரம் பறக்குது, அப்படியே 2 டைவோ போட்டு கீழே விழுந்து அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. இந்த நேரத்துல நம்ம எது பண்ணாலும் கடைசியில கெட்ட முடிவா தான் வருது, நம்ம சும்மா இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்திருந்தால் இன்னைக்கு இவர்களால் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்க முடியுமா? அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறார்கள். நமக்கு 2 தோல்வி வந்தால் என்ற 3வதாக நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. பிறகு 3வதாக ஒரு முயற்சி. ஆரம்பத்தில் செஞ்சாங்களே 2 பிளைட், அதுல என்னவெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அந்த தப்பை எல்லாம் 3வது பிளைட்டை தயாரிக்கும் பொழுது திருத்திக் கொள்கிறார்கள். பிறகு அதை சோதனை செய்யும் பொழுது அது சரியான முறையில் பறந்து அவர்களை ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக படைத்தது. இன்றைக்கு நான் அல்ல, நீங்கள் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுமே வானத்தில் உயர்ந்த அவர்களுடைய படைப்பினத்தை பார்த்து சந்தோஷப்படும். காரணம் அன்றைக்கு அவர்கள் பட்ட கஷ்டம். அதே போன்று தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த மனிதரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது இவங்களுடைய டீச்சரே இந்த மனுஷரை மட்டம் தட்டுறாங்க. பொதுவா டீச்சர் என்ன பண்ணணும்? நம்மளை ஆர்வப்படுத்தணும், ஊக்குவிக்கணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர்களை மட்டம் தட்டுகிறார். ஆனா அவங்களுடைய ஆசிரியருக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும் வண்ணமாக அவர்கள் இந்த உலகத்தில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை எல்லாம் தயாரித்து அவர்களும் இந்த உலகத்தில் ஒரு சாதனை படைத்து ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் தன் பக்கம் திருப்பி பார்க்க வைத்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அவர்களுக்கும் ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை அடைவதற்கு அதிகமாக முயற்சி செய்தார்கள். பல பேர் தடையாக இருந்தார்கள். ஆனா அந்த தடைகள் எல்லாம் பெருசா பார்க்கல. தன்னுடைய ஆசையை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் உறுதியாக எடுத்தார்கள். விடாமுயற்சி என்கின்ற ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையில் எடுத்தார்கள். அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்களாக பார்க்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் முகத்தா யுத்தம். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் 3000 பேர் கொண்ட ஒரு படை. அந்த 3000 பேருக்கும் 3 தளபதிகள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த முகத்தா என்கின்ற இடத்தை நோக்கி இஸ்லாமியர்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அனைவருமே போர் செய்வதற்காக அந்த முகத்தா என்கின்ற இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்தடையுது. என்ன செய்தினா, ரோமர்கள் 1,00,000 பேர், அவங்களோட இஸ்லாமியர்களுடைய இதர எதிரிகள் இன்னும் சில எதிரிகள், அவங்க 1,00,000 பேர், கிட்டத்தட்ட 2,00,000 பேர் இஸ்லாமியர்களை அடிப்பதற்காக ஒழிப்பதற்காக களத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்ச உடனேயே அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்துச்சு? அதிகமானவர்கள் இந்த யுத்தத்தை நாம் சந்திக்க வேண்டாம், பின்வாங்கி விடுவோம் என்ற ஒரு மனநிலையில் இருந்தார்கள். சிலர் போர் செய்யலாமா வேணாமாங்கிற ஒரு நிலை, ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அந்த நேரத்திலே அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வீர உரையை எடுத்து சொன்னார்கள். நீங்க எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அதற்கு தான் மதீனாவிலிருந்து கிளம்பி வந்தோம். நம்முடைய ஆட்களை நம்பி வந்தோமா? நம்முடைய எண்ணிக்கையை நம்பி வந்தோமா? நம்முடைய ஆயுதங்களை நம்பி வந்தோமா? கிடையாது. இறைவனுடைய வெற்றியை நாடி வந்திருக்கின்றோம். இந்த யுத்தத்தை நாம் சந்தித்தால், எதிரிகளோடு போர் செய்தால் நமக்கு 2 அந்தஸ்து நிச்சயமாக இறைவன் வழங்குவான். ஒண்ணு, இந்த உலகத்தில் இந்த போர்க்களத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி. அப்படி இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையை விட நிரந்தர வாழ்க்கையான பெரிய வாழ்க்கையான மறுமையிலே இறைவன் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசை நமக்கு தந்து விடுவான். இந்த 2 பரிசுகளில் ஒரு பரிசு நிச்சயமாக இந்த போரை சந்தித்தால் கிடைக்கும் என்று சொன்ன மாத்திரத்தில் இஸ்லாமியர்கள் அனைவருமே வீர தீரமாக அந்த முகத்தா என்கின்ற இடத்தை நோக்கி எதிரிகளிடத்தில் போர் செய்வதற்காக செல்கிறார்கள்.
முதல் தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்த ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கரத்திலே இஸ்லாத்தின் கொடியை எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்று போர் செய்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். பிறகு இரண்டாவது தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்த ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கரத்திலே இஸ்லாமிய கொடியை எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்று போர் செய்கிறார்கள். 2 கரங்கள் துண்டிக்கப்படுகின்றது, அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். பிறகு மூன்றாவது தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்த அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கரத்தில் இஸ்லாத்தின் கொடியை எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்று போர் செய்கிறார்கள், அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கென தளபதி கிடையாது. பொதுவாகவே அந்த காலத்தில் ஒரு போர்க்களத்தில் அந்த ஒரு அணியினுடைய தளபதி கொல்லப்பட்டு விட்டால் அந்த போர் தோற்றதுக்கு சமம். ஆனா இப்படிப்பட்ட நிலையிலும் கூட இஸ்லாமியர்கள் அவர்களை கண்டு விரண்டு ஓடினார்களா? அந்த போரை விட்டு பின்வாங்கினார்களா? கிடையாது. தளபதியாக நியமிக்கப்படாமல் இருந்த ஸைத் பின் சுயூஃபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வாட்களில் இருந்த ஒரு போர்வாள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக நியமிக்கப்படாமல் இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தலைமை தாங்கி இஸ்லாத்தை கொடியின் கையில் எடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக எதிரிகளை நோக்கி சீறி பாய்ந்து போர் செய்கிறார்கள். கடைசியில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது. அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த முத்தா தினத்தின் பொழுது என்னுடைய கையில் இருந்த 9 வாட்கள் உடைக்கப்பட்டது. நினைச்சு பாருங்க, அவர்கள் எந்த அளவிற்கு அந்த போர்க்களத்தில் சண்டை செய்திருப்பார்கள். 2 லட்சம் இங்க இருக்கு, 3000 இங்க இருக்கு. அவ்வளவு பெரிய படையை தோற்கடிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா? கிடையாது. அப்படி இருந்தும் அவர்கள் தோற்கடித்தார்கள் என்றால் அதனுடைய காரணம் அவர்கள் எடுத்த முயற்சி. அதே போன்றுதான் நாம் இந்த உலகத்தில் நாம் ஆசைப்பட்ட ஒரு பொருளையோ அல்லது ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தையோ அடைய வேண்டும் என்றால் அதற்காக அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும். எனவே அதிகமாக முயற்சி எடுத்தால்தான் நாம் ஆசைப்பட்டதை அடைய முடியும் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.